அத்தியாயம் 4. மிகப் பழமையில் மித்ரவாகன் என்ற ஒரு ராஜா காடுகளில் ஒரு ராட்சசனை வதம் செய்தார். அந்த ராட்சசனின் சகோதரர் பழியை தீர்க்கும் நோக்கில் அந்த ராஜாவின் சேவகராக சேர்ந்தார். ராஜா ஒரு சிராத்தம் ஏற்பாடு செய்தபோது வாசிஷ்டர் மற்றும் பல மகரிஷிகள் பஜகர்களாக அழைக்கப்பட்டனர். ஆனால் மாயை வேடத்தில் இருந்த ராட்சசன் மகரிஷிகளுக்கு மனித மாம்சம் வழங்கினார். இதனால் கோபமடைந்த மகரிஷிகள் நீ ராட்சசனாகிவிடு என்று ராஜாவுக்கு சாபம் அளித்தனர். ராஜா தன் சக்தியால் அதற்கு பதிலடி கொடுக்க முயன்றபோது தன் மகாபிரபாவத்தைக் கெட்டுக்கொண்டார். தனது கைகளில் இருந்த சாபநீர் என்ன செய்வது என்று தெரியாமல் அதை தன் காலில் ஊற்றிவிட்டார். இதனால் அவருக்கு கல்மஷ்பாதன் என்று பெயர் கிடைத்தது. மகரிஷிகளின் சாபத்தின் காரணமாக அவர் காட்டில் சுத்தித் திரிந்து ஒரு பிராமணரை கொன்று தின்னினார். அந்த பிராமணரின் மனைவி கோபத்தில் நீ உன் மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்தால் நீ இறந்து விடுவாய் என்று சாபம் அளித்தார். இதனால் 12 வருடங்கள் கல்மஷ்பாதன் ராட்சச உருவம் தாங்கி பின்னர் ஒரு சவ உருவமாக மாறினார். அந்த சாபத்தை துடைக்க அவர் கௌதம மகரிஷியை வேண்டினார். மகரிஷி, நீங்கள் உங்கள் மனைவியுடன் கோகர்ண க்ஷேத்திரத்திற்கு சென்று மகாபலேஸ்வரரை வழிபட்டால் சாப விமோசனம் பெறலாம் என்று கூறினார். மேலும் கோகர்ண க்ஷேத்திரத்தின் மகிமையையும் விளக்கினார். புரவகத்தில் சௌதாமினி என்ற கணவர் இழந்த ஒரு பிராமண பெண் ஒரு வைஷ்யனுடன் பழகி மது அருந்தி மாம்சம் சாப்பிடும் பழிக்கு ஆளாகிவிட்டாள். அவள் இறந்த பிறகு யமலோகத்தில் தண்டனைகளை அனுபவித்து மீண்டும் பிறப்பில் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சந்தாள பெண்ணாக பிறந்தாள். யாசித்து வாழ்க்கையை நடத்தி வந்த அவள் கோகர்ண க்ஷேத்திரத்தை அடைந்தாள். அந்த நாள் மகா சிவராத்திரி ஆகஸ்ட் இருந்தது. அன்னம் தேடி வந்த அவளுக்கு மக்கள் அனைவரும் பில்வ இலைகளை கொடுத்தனர். அந்த இரவு பசிக்குத் துடித்த அவளுக்கு நித்திரை வரவில்லை. காற்றில் பில்வ இலைகள் கோகர்ணேஸ்வர லிங்கத்தின் மீது விழுந்தன. அவள் அறியாமல் சிவநாம சங்கீர்த்தனத்தை கேட்டாள். அதன் பிறகு அவளின் இறுதிக்காலம் வந்தபோது சிவதூதர்கள் வந்து அவளை கைலாசத்திற்கு அழைத்துச் சென்றனர். கௌதமரின் இந்தக் கதை கேட்டு ராஜா மற்றும் அவரது மனைவி கோகர்ண க்ஷேத்திரம் சென்று மகாபலேஸ்வரரை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர்.